17ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்திலே, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்துல பார்க்கிறோம், அவர் உன்னை உயர்த்துவார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் உன்னை உயர்த்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னை உயர்த்த போறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் அந்த ஆசீர்வாதத்தை அடியானுக்கு நீர் அருளி செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவர் நம்மை என்ன செய்ய போறாராம்? உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கேட்கலாம், என்ன எப்படி பாஸ்டர் உயர்த்துவார்? அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஏன்னா வல்லமை கர்த்தருடையது. அவர் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேணுமானாலும் அவரால் உயர்த்த முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம் கவனிங்க. ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திலே பிரசங்கிக்கும்படி ஒரு சகோதரனை அழைத்திருந்தார்கள். அவர் தன்னுடைய குடும்பத்தை குறித்த ஒரு சாட்சியை அந்த கூட்டத்திலே அவர் பகிர்ந்து கொண்டார். அப்போ அவர் சொன்னார், அவருடைய பெற்றோர் 2 பேருமே குஷ்டரோகிகள். அவருடைய பெற்றோர் யாரா? குஷ்டரோகிகள். ஸோ 2 பேரும் குஷ்டரோகியா இருந்ததுனால அவர்கள் பிச்சை எடுத்து அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு வறுமைக்குள்ளாய் அந்த குடும்பம் காணப்பட்டதாம். அவருக்கு ஒரே ஒரு மகன். அவன் 5ஆம் வகுப்பு வரை அவன் படித்தான். அதுக்கு மேலே அந்த பெற்றோரால் படிக்க வைக்க முடியல. அவனை ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே கொண்டு போய் அவனை வேலைக்கு சேர்த்து விட்டார்கள். அவனும் அந்த வீட்டிலே இருந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவே தன்னை படைத்த மெய்யான தெய்வம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டது மாத்திரல்ல, அந்த தெய்வத்தை அவன் தேட ஆரம்பித்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தருக்குள்ளாய் அவன் ஜீவிக்க ஆரம்பித்தான். நாட்கள் கடந்தது. அந்த குடும்பத்தார் இந்திய தேசத்திலிருந்து அவர்கள் சிங்கப்பூர் தேசத்துக்கு அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போது இந்த தம்பியை பார்த்து சொன்னாங்களாம், நீயும் எங்களோட சிங்கப்பூருக்கு வந்துவிடு என்று சொல்லி. அவர் அங்கே சென்றார். அங்கே சென்று பாருங்க, 5ஆம் வகுப்பு வரை படித்த அவர் நல்ல ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டார். பாருங்க, கடவுள் அவரை சில ஆண்டுகள் கழித்து ஊழியத்துக்கு அழைத்தார். ஸோ அதுக்கப்புறம் வேதாகம கல்லூரிக்கு சென்று பாருங்க, வேதத்தை நன்றாய் கற்று பல உலகத்தின் பல தலை சிறந்த கல்லூரிகளிலே கர்த்தருடைய வசனத்தை போதிக்கின்ற பேராசிரியராக கர்த்தர் அவரை உயர்த்தினாராம். அல்லேலூயா. அப்போ சொன்னாரா, ஒரு குஷ்டரோகிக்கு மகனாய் பிறந்த என்ன இல்லை, பிச்சைக்கார குடும்பத்தில் வளர்ந்த என்ன இன்னைக்கு ஆண்டவர் பல நாடுகளுக்கு கொண்டு போகிறார். பலரை
உருவாக்கும்படி, பல ஊழியர்களை உருவாக்கும்படி என்னை ஒரு பேராசிரியராக பல கல்லூரிகளிலே கர்த்தருடைய வேதத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக இன்னைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் எளியவர்களை உயர்த்துகிற தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, சாதாரண மனிதன் இல்லை, மிகவும் எளிமையான குடும்பத்திலே பிறந்த மனிதன், ஆனா அவரை இன்றைக்கு உலகத்துல அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் உயர்த்தி வைத்திருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் நம்மளெல்லாம் உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? நிச்சயமாய் அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, யாரை தேவன் உயர்த்துகிறார் என்பதை சுருக்கமாக உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து நான் வேகமாய் கடந்து செல்ல வாஞ்சிக்கின்றேன். 113ஆம் சங்கீதத்திலே 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. 113:7. அவர் சிறியவனை எங்க இருந்து? புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சிலர் நினைப்பாங்க, நான்லாம் உயர்றதுக்கு வழியே இல்லைங்கய்யா, ஏன்னா என் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், நாங்கள் ஒருவேளை அதிக படிப்பில்லை, ஒருவேளை நாங்கள் சாதாரணமானவர்கள். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா. இல்லை, யாரை உயர்த்துவாரா? சிறியவனை. அப்படின்னா எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்படுகிற மனிதன். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான்? புழுதியில இருக்கிறது. புழுதி எல்லாரும் என்ன பண்ணுவோம்? மெரிச்சிட்டு போவோம். இல்லை, ஒருவேளை குப்பை, அது குப்பைனா என்னது? வேஸ்ட். அது ஒன்றுத்துக்குமே உதவாது என்று சொல்லி நம்ம அதை கொண்டு போய் என்ன செஞ்சிடுவோம்? கொட்டி விடுவோம். ஒருவேளை சில நேரங்களில் மனிதர்களுடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம். இல்லை, நான் புழுதியில் இருக்கேன், நான் குப்பை மாதிரி இருக்கேன், என்ன ஆண்டவர் உயர்த்த முடியுமா? உன்னை உயர்த்துறதுக்கு தான் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்யறாரா? அவர் உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அப்ப நம்மளை உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? நிச்சயம் உயர்த்துவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கூட எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் தள்ளப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு, எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டு, ஒருவேளை ஒரு துடைத்து எறிந்த ஒரு குப்பையை போல நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, உங்களை உயர்த்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களை ரட்சித்து தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் அவரை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்து இன்றைக்கு தேவன் தம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறாரா, எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்யறாரா? அவர் உயர்த்துகிற கர்த்தர். நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே அன்னாள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, பாருங்க, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. என்ன செய்யறாரா? குப்பையிலிருந்து எடுக்கிறார், புழுதியிலிருந்து எடுக்கிறார், எடுத்துட்டு அப்படியே விட்டுல. ஸோ நம்மளாம் கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் எல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா நாம் கூட குப்பை மாதிரி தான் இருந்தோம், நாம் கூட புழுதி மாதிரி தான் இருந்தோம், இல்லை? ஸோ ஆனால் ஆண்டவரே பாருங்க, இங்கே வசனம் சொல்லுகிறது, அன்னாள் சொல்கிறாங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து என்ன செய்கிறாரா? உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ எப்படி உயர்த்துறாராம்? வாசிங்க. எங்க உட்கார செய்வாரா? அவர்களை யாரோட உட்கார செய்வாராம்? பிரபுக்களோடே உட்காரவும்
மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, தூக்கி எடுக்கிற ஆண்டவர் எங்கிருந்து தூக்கி எடுத்தாராம்? குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து எடுத்து அவனை எங்க உட்கார வைக்கிறாராம்? எங்க உட்கார வைக்கிறாரா? பிரபுக்களோட உட்கார வச்சு அதோட விட்டு இல்லையா, அதுக்கடுத்த எங்க வைக்கிறாராம்? மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம உட்கார்றது கூட நல்ல பாய் இல்லாமல் இருந்திருக்கலாம், நம்ம உட்கார்றது கூட நம்ம வீட்டில் நல்ல சேர் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம புழுதியிலே உட்கார்ந்தவர்களை போல இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவரை நாம் நேசிக்கும் போது, ஆண்டவருடைய வழியை கை கொண்டு அவர் வழிகளிலே நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரா? நம்ம இங்கே வாசிக்கிறோம், நம்மை பிரபுக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அங்க மட்டும் அமர பண்ணலையா, அதாவது பிரபுக்களோட உட்கார செய்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி, 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 நன்றி. லேசான காரியம் மக்கிது, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கிது, லேசான காரியம். பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம். உமக்கிது லேசான காரியம், உமக்கிது லேசான காரியம். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எளியவர்களை உயர்த்துகிற தேவன், சிறியவர்களை உயர்த்துகிற தேவன். அவர்களை குப்பையிலிருந்தும் புழுதிலிருந்து எடுத்து அவர்களை பிரபுக்களோடு அமர பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவர் அப்போ உங்களை உயர்த்துவாரா? உயர்த்த மாட்டாரா? நிச்சயம் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்றாரு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களா? யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. பாருங்க, நிறைய வசனங்கள் அப்பொழுது அப்படின்னு வரும். அப்படின்னா நம்ம செஞ்ச பிற்பாடு, செய்யலைன்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கே கிடையாது. அப்ப இங்க சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணுங்க? தாழ்மைப்படுங்கள். இன்னும் வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு, அதாவது மத்தேயு 23:12 வாசிங்க. மத்தேயு 23:12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்வானா? உயர்த்தப்படுவான். அப்போ நம்மளை ஆண்டவர் உயர்த்தணும்னா சொல்ற, கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணுமா? நம்மளை தாழ்த்த வேண்டும்.
தாழ்த்தணும். நீங்க எந்த அளவு கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவு தேவன் இந்த பூமியில உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, வேதத்துல தேவனால் உயர்த்தப்பட்ட அந்த பரிசுத்தவான்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ கர்த்தர் உயர்த்துறதுக்கு முன்னாடி அவங்க தங்களை தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணியிருப்பாங்க? தாழ்த்தி இருப்பார்கள். நம்மளை ஆண்டவர் உயர்த்தணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன வரணுமா? அந்த தாழ்மையின் சிந்தை வர வேண்டும். ஆமா, தாழ்த்தணும். நம்மளை எந்த அளவு நம்ம தாழ்த்துகிறோமோ அந்த அளவு தேவன் இந்த பூமியில நம்ம என்ன செய்வாராம்? உயர்த்துவார். இங்க சொல்றாரு, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவன் என்ன பண்ணுவானா? தாழ்த்தப்படுவான். ஆனா தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவன் என்ன செய்வானா? உயர்த்தப்படுவான். நம்மளை தாழ்த்தணும். ஏன்னா இந்த பூமியிலே நாம ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட நமக்கு தகுதி இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல நாம வந்தபோது தாயின் கருவிலிருந்து எப்படி வந்தோம்? சொல்லுங்க, எப்படி வந்தோம்? ஆமா, நிர்வாணியா வந்தோம். இப்ப போட்டுங்கிற ட்ரெஸ் கூட அப்ப நமக்கு கிடையாது. ஏதாவது எடுத்துட்டு வந்தோமா? வெறுமையா வந்தோம், வெறுங்கையோட வந்தோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த பூமியிலே நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு நல்ல படிப்பை, நல்ல உத்தியோகத்தை, நல்ல வீடை, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை, திரளான ஆஸ்தியை, இல்லை கனத்தை, மேன்மையை, ஸோ இதெல்லாம் யார் கொடுத்திருக்கா அப்படின்னா கர்த்தரே நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம ரொம்ப நல்லவங்கன்றதுனால ஆண்டவர் கொடுக்கல, நம்ம மேல வச்ச இரக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லவங்கன்னு நினைச்சு கொடுத்திருந்தா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கவே இருக்க. ஆண்டவர் நம்ம நேசித்ததுனாலே, அவருடைய அன்பினாலே, அவருடைய இரக்கத்தினாலே ஆண்டவர் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு இல்லாத எத்தனையோ மேன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டுமே ஒழிய, ஆனா அதை இல்லாதவங்களை பார்த்து நம்ம அற்பமா எண்ணி நாம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது. இல்லையா? என்ன பாரு, என் அழகை பாரு, இல்லையா, என் படிப்பை பாரு, என் உத்தியோகத்தை பாரு, என் ஆஸ்தியை பாரு, இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மேன்மை பாராட்டக்கூடாது. நம்மளை எப்போதும் தாழ்த்தணும். ஆண்டவரே, எல்லாம் நீர் கொடுத்த ஈவு ஆண்டவரே, இதெல்லாம் நீர் தந்ததப்பா ஆண்டவரே, இத்தனை பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, நான் இன்னும் உமக்கு நன்றியுள்ளவனாய் உம்மை சேவிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன பண்ணுமா? நாம் தாழ்த்த வேண்டும். ஆபிரகாமே, வேதம் சொல்று, ஆபிரகாம் கர்த்தர் சகலத்திலும் தேவன் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். ஆனா அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, தூளும் சாம்பலுமாகி அடியேன் உம்மோட பேச துணிஞ்ச ஆண்டவரே. பாருங்க, வேதம் அவரை குறித்து அவர் நீதிமான் என்று சொல்லுகிறார், விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம். ஆனா அவரு கர்த்தருக்கு முன்பா போகும்போது சொல்றாரு, நான் யார் ஆண்டவரே? தூளும் சாம்பலுமானவன். யோசிச்சு பாருங்க, அநேக பரிசுத்தவான்கள். நீங்க தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்றாரு, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். எம்மாத்திரம் அப்படின்னா நான் தகுதியே கிடையாது ஆண்டவரே, எம்மாத்திரம், ஒண்ணுமே இல்லை அப்படின்றார். இப்படி அநேக பரிசுத்தவான்கள் நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்கள். ஆமா, யாக்கோபு சொல்றாரு, நான் கோலும் கையுமா போனேன், இப்போ மிகுந்த பரிவாரத்தோட திரும்பி வர பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் பாராட்டி நம்முடைய சத்தியத்துக்கும் உம்முடைய தயவுக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா. சொல்றேன், நான் எவ்வளவேனும் பாத்திரவான் இல்லப்பா, ஐ ஆம் நத்திங் லார்ட். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. அதே சமயத்துல உங்களை கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணுங்க? தாழ்த்துங்க. ஆமா, உங்களை தாழ்த்த 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 கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா? உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆனா நீங்க கர்த்தர் கொடுத்ததை வச்சு
நீங்க மேன்மை பாராட்டும் போது, கர்த்தர் கொடுத்ததை வைத்து நீங்கள் பெருமையாய் நினைக்கும் போது, ஒருவேளை கர்த்தர் கொடுத்ததை வைத்து நீங்க ரொம்ப பெருமை கொண்டு தேவனுக்கு நன்றி இல்லாதவர்களாய் நடக்கும்போது, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரா? தாழ்த்துவார். நீங்க பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அழிவுக்கு முன்னானது என்னதான்? அகந்தை. ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு அடுத்தது அவன் என்ன பண்ண போறான்? விழப்போறான்னு அர்த்தம். ஏன்னா பெருமை யாருடையது? சாத்தானுடையது. அதனால எப்போதும் நாம் எதை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தணும். நாங்க ஒன்னும் இல்லை டேடி, எல்லாம் உம்மால வந்தது ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இன்னும் உமக்கு பயந்து ஜீவிப்போம். நம்ம வாசித்த அந்த 37, 34 வாசித்தோம்ல, நீ கர்த்தருடைய வழியை கை கொண்டு என்ன பண்ண? நட. ஆமா. சோ இன்னும் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன், இன்னும் உடைய வழியை கை கொண்டு நடப்பேன், இன்னும் உறுதியாய் நான் பற்றி கொள்வேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வேதம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் மரண பரியந்தம் தம்மை என்ன பண்ணாராம்? தாழ்த்தினார். ஆகவே நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் சொல்றார், உன்னை விருந்துக்கு யாராவது அழைச்சிருந்தா நீ போய் முதல்ல எங்க உட்காரு? முதன்மையான இடத்துல என்ன பண்ண? உட்காருப்பா. அப்படிதானே சொல்லிக்கிறாரு. எங்க உட்காரணுமா? எங்கேயாவது பின்னாடி போய் உட்காரு. அவனே வந்து உன்னை பார்த்துட்டு, ஐயோ ஐயா வந்து இங்க உட்காந்துங்கிறாரு இல்லையா, ஐயா முன்னாடி வாங்கன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு போனா அது என்னது? உனக்கே மகிமைப்பா. ஆனா நிறைய பேர் நம்ம என்ன விரும்புவோம்? முதன்மையான ஆசனங்கள், நம்ம பேரை சொல்லணும், நம்மளை ரொம்ப புகழ்ந்து பேசணும், இல்லை நம்மளை அப்படியே உயர்த்தணும் இல்லையா. இன்னும் நம்மளும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? மகிமைப்படணும். ஸோ ஆகவே நம்முடைய உள்ளத்தில் எதை குறித்து நமக்கு என்ன இருக்கக்கூடாதா? அந்த பெருமை, மன மேட்டிமை வந்துடக்கூடாது. நம்மளை எப்போதும் நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மளை என்ன பண்ணணுமா? தாழ்த்த வேண்டும். கர்த்தர் நல்ல பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறாரா? பிள்ளைங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளோ நல்ல பிள்ளைங்களை, இவ்வளோ உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒருவேளை கர்த்தர் நல்ல வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறாரா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்ல உத்தியோகத்தில் வைத்திருக்கிறாரா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க இல்லையா. நேபுகாத் நேச்சார் மாதிரி இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா சொல்லிடக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகவேதான் இங்க சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாரே? உயர்த்துவார். உங்களை உயர்த்துறதுக்கு தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சிலர் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார், சிலரே இன்னும் உயர்த்தப்படலை. ஏன் தெரியுமா? ஒருவேளை உனக்குள்ள அந்த மனமேட்டிமை, உனக்குள்ள அந்த பெருமை ஒருவேளை இன்னும் உனக்குள் இருக்கலாம். அதனால உங்களை தாழ்த்த வேண்டும். உங்களை தேவனுக்கு முன்பாக இன்னும் தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் ஜீவிக்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்க பார்க்கிறோம், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனை என்ன பண்ணுவானா? உயர்த்தப்படுவான். ஆனா தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனை என்ன செய்வானா? தாழ்த்தப்படுவான். அதுக்கு அடுத்ததா ஆண்டவர் நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது. நீங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:6. அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. என்ன பண்ணோமா? சொல்லுங்களா, என்ன பண்ணோம்? ஆமா, பலத்த கைக்குள்ள நாம அடங்கி இருக்கணுமா. அநேகருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தைனா என்ன வார்த்தைங்க? அடங்கிருன்னா என்ன பண்ணாது? ரொம்ப அலர்ஜி ஆயிடும். நான் ஏன் அடங்கணும்? ஆண்டவர் உலகத்துல சில அதிகாரங்களை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம எப்பயுமே அந்த அதிகாரங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா? அடங்கி இருக்க வேண்டும். பிள்ளைங்க உங்க பெற்றோருக்கு என்ன பண்ணும்? அடங்கி இருக்கணும். சபை மக்கள் உங்க ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணும்? அடங்கி இருக்க வேண்டும். மனைவி தன்னுடைய கணவனுக்கு என்ன பண்ணும்? அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
இப்போ இருக்கிற அம்மாமாருங்களாம், நம்ம சபை மக்கள்லாம் நீங்களாம் நல்லவங்க எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காருக்கு அப்படியே சாரால் மாறி என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி கனம் பண்ணி அடங்கி இருக்கிற அருமையான சகோதரிங்க நான் நம்புகிறேன். அப்படிதான் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களா? இல்லையே, நிறைய கை வரலையே இல்லை பாருங்க. சரி, பொதுவாகவே நம்ம அடங்கியிருத்தல் அப்படின்றது ஒருவேளை பலவீனமானவர்கள் என்பதனால் அல்ல, தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? கீழ்ப்படுகிறோம் என்ற அர்த்தம். அப்ப இங்க சொல்றாரு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன பண்ணுங்க? அடங்கி இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை உயர்த்துறதுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இன்னைக்கு ஒருவேளை நீங்க தாழ்ந்து இருக்கலாம், ஆனா உங்களுக்கு உயர்வின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் உடையவர்களாய் உங்களை ஆசீர்வதிக்கும்படியான காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வெறுமையா இருக்கலாம். நான் ஜீரோ மாதிரி இருக்கேன் பாஸ்டர், ஒன்றும் இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டு கூட எனக்கு வழி இல்லை, ஒருவேளை எல்லாம் தோல்வி, எல்லாம் நஷ்டம், நான் நினைச்சது ஒண்ணுமே நடக்கல, நான் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையா நின்று கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் இழந்துட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் திரும்ப பல மடங்கு உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிற தெய்வம். அப்ப இங்க சொல்றாரு, ஏற்ற காலத்தில் அப்படின்னா உங்களை உயர்த்துறதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பிரசங்க சொல்லும்போது சொல்றாரு இல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாராம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டானால் சிரிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டானால் நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டானால் இடிக்க ஒரு காலம் உண்டு. உலகத்துல கடவுள் எல்லாத்துக்கும் காலத்தை வச்சிருக்காராம். சோ உங்களை உயர்த்துறதுக்கும் ஒரு காலத்தை, ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இப்படி கண்ணீர்ல, வேதனையில, வறுமையில, தரித்திரத்துல, தோல்வியில நீங்க இருக்கலாம். இது அல்ல உங்க வாழ்க்கை. ஏற்ற காலத்துல உங்களை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணமா? அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கணுமா? பின்வாங்கி போயிடக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, ஆண்டவரை தூஷிக்க கூடாது, இல்லை ஆண்டவர் மேல கோவப்படக்கூடாது, கர்த்தர் இருக்காரா இல்லையா அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவராண்ட சொல்லணும், ஆண்டவரே என்னை நிச்சயமா உயர்த்துவீங்கப்பா, ஒருவேளை இப்பொழுதே இந்த பாதையில நான் நடந்து போக நீர் அனுமதித்திருக்கிறீர், அதனால எனக்கு ஒன்று தெரியும், சீக்கிரத்துல என் துக்கத்தெல்லாம் நீங்க சந்தோஷமா மாற்றுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவரை தேடி வந்த யாரையும் ஆண்டவர் வெறுமையா விட்டதே கிடையாது. அவரை நம்பின யாரையும் கர்த்தர் வெட்கப்பட்டு போக ஒரு நாள் அவர் விட்டதே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுது, தம்மை தேடுகிறவர்களை தேவன் கைவிடுகிறவர் அல்ல. நீ எந்த நிலைமையில ஆண்டவரை தேடுற அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும். ஆமா, உன் கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்க வேதனை அவருக்கு தெரியும், உங்க துக்கம் அவருக்கு தெரியும். ஆண்டவர் சில நேரங்கள்ல அதன் வழியாய் நம்ம கடந்து போகிறதற்கு தேவன் அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்ப இங்க சொல்றாரு, ஏற்ற காலம் எதுக்கு? உன்னை உயர்த்துறதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த செய்தியை இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போறவங்க எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துகிறதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? சோர்ந்துடக்கூடாது. அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள என்ன செய்யணுமா? நாம் அடங்கி இருக்க வேண்டும். நீங்க வேதத்துல கர்த்தரால் உயர்த்தப்பட்ட பரிசுத்தவான்களுடைய சரித்திரங்கள்லாம் நீங்க வாசித்து பாருங்க. யாரையும் எடுத்த உடனே ஆண்டவர் உயர்த்தில்ல. தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆடுகளை மேய்ச்சவன்,
கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவனை ராஜாவா அபிஷேகமும் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணினார். ஆனா அதுக்கப்புறம் அநேக ஆண்டுகள் கர்த்தர் அவனை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் சிங்காசனத்துல கொண்டு போய் ராஜாவா உட்கார வச்சாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, அந்த சிங்காசனத்துல போறதுக்கு முன்னாடி தாவீது பட்ட பாடுகள் இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நீங்க யோசேப்புடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்க. யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிறார். 17 வயதில அவன் விற்கப்படுகிறான். அதுக்கப்புறம் 13 ஆண்டுகள் அவனுடைய உபத்திரவத்தின் நாட்கள். இல்ல குழியில தூக்கி போட்டானுங்க, இல்ல வீண் படி அவன் மேல சுமத்தினாங்க. தன் சகோதரர்கள் எல்லாரும் அவனை வெறுத்து ஒதுக்கி தள்ளினார்கள் இல்லையா? அதோட போதாதுன்னு சொல்லி சிறைச்சாலையில கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அவர்களை அடைத்தார்கள். யோசிச்சு பாருங்க. ஆனா கர்த்தர் யோசேப்பை மறந்தாரா? இன்னும் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மறந்துட்டான் இல்ல. ஆனா கர்த்தர் அவரை என்ன செய்யல, மறக்கவே இல்லை. சில நேரங்களில் நம்ம லைஃப்பில் நமக்கு வருகிற துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள்லாம் கர்த்தர் நம்ம மறந்துட்டாரோ அப்படின்னு எண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும். பிசாசு சொல்லுவாங்க, ஒன்றும் ஆண்டவர் மறந்துட்டாரு, நீ அவ்வளோதான், இனிமேல்லாம் ஒன்றும் நடக்காது, இனி இது மாறாதுன்னெலாம் சொல்லுவான். நீங்கள் சொல்லணும், இல்லைடா கர்த்தர் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 105 அதானே சொல்கிறாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எதுக்கு உன் மேல நினைவா இருக்காரு? உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு. ஆனால் இங்க சொல்றாரு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை உயர்த்தும்படியான ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நீங்க அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன பண்ணுமா, அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடங்காத என்ன பண்றோம், ஓடி போயிடும். ஆகவே நாம, கர்த்தாவே நீ நல்லவர், ஏற்ற வேளையில என்னை ஆசீர்வதிப்பேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், நான் இழந்த எல்லாத்தையும் எனக்கு திரும்ப கொடுப்பேன், நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்வேன் ஆண்டவரே, நான் இன்னும் உம்மோடு கிட்டி சேர்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி நாம கர்த்தர் நம்மை உயர்த்துகிற காலம் வரைக்கும் அவருடைய கைக்குள்ள எப்படி இருக்கணுமா, நம்ம அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, குறுக்கு வழியெல்லாம் போயிடக்கூடாது. நானும் சர்ச்சைக்கு வந்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கல, அதனால அப்படி குறுக்கு ரூட்டில் போகலான்னா வாழ்க்கை வீணாயிடும். கர்த்தருடைய பலத்தை கைக்குள்ள என்ன பண்ணுமா, அடங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் ஏற்ற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்யறாரா, உயர்த்துகிறார். அல்லேலூயா. யோசேப்புடைய சரித்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் தன் தகப்பனுக்கு அடங்கி இருந்தார். போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறப்போ போத்திபாருக்கு அடங்கி இருந்தார். சிறைச்சாலையில் இருக்கிறப்போ சிறைச்சாலைக்காரனுக்கு அடங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு சோதரம் பாருங்க. அவர் அடங்கி இருந்த ஆண்டவர் பார்த்தாரு. ஒரு நாள் அவரை எகிப்து தேசத்துக்கே அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உயர்வின் காலத்தை வைத்திருக்கிறார். ஆமா, அது வரைக்கும் ரொம்ப பொறுமையா பாடுகளை சகித்து கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம உபத்திரவத்தின் பாதையில அனுமதிப்பதற்கு ஒருவேளை நம்முடைய கிரியைகள் பொல்லாததா கூட இருக்கலாம். நம்ம இடத்துல இன்னும் சில குறைவுகள் இருக்கலாம். நம்ம இன்னும் தேவனை தேட வேண்டிய விதமாய் தேடாம ஒருவேளை தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கலாம். அப்போ நம்ம தாழ்ந்து இருக்கிற காலத்துல நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணுமா, சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை என்னுடைய பாவத்தினால, என்னுடைய அக்கிரமத்தினால, என்னுடைய மீறுதலினால, ஒருவேளை இன்னும் குணப்படாத நான் ஜீவிக்கிறபடினால எங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமோ, இதெல்லாம் ஒருவேளை நடக்குதோ அப்படின்னு சொல்லி நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து நம்முடைய கிரியைகளை தேவனுக்கு முன்பாக செம்மையுள்ளதாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆமா, சங்கீதக்காரன் கூட சொல்றார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். ஆமா, சில நேரத்தில் உபத்திரவம் நம்மை தேவன் அண்டையில என்ன பண்ணும், கிட்டி சேர்க்கும். நம்ம குணப்படுறதுக்கு,
நம்ம பரிசுத்தம் அடைகிறதுக்கு, நம்ம இன்னும் ஆண்டவரை தேடுகிறதற்கு, இன்னும் கர்த்தரோட ஜீவிக்கிறதற்கு அது நம்ம என்ன பண்ண தெரியுமா, உருவாக்கும். அதனால ஒருவேளை பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது முறுமுறுக்க கூடாது, தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோனா கப்பல்ல போறாரு, ஆண்டவர் போக சொன்னது வேற இடம், இவர் போறது வேற இடம். கர்த்தர் என்ன பண்ணாராம், பெருங்காற்றை கடலிலே வரவிட்டார். சில நேரத்தில் வாழ்க்கையில பெருங்காற்று வரும், ஒருவேளை நம்ம கீழ்ப்படியாதனாலையும் வரும், நம்ம பாவத்தில் ஜீவிப்பதனால வரும், தேவனை விட்டு நம்ம தூரமாய் இருக்கிறதுனால வரும். ஆமா, தேவனுக்கு பிரியமில்லாம நாம போய்கொண்டு இருக்கிறதுனாலையும் வரும். அதனால நாம் அப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதுதான் அடங்கி இருக்கிறது. நம்ம சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், அதுதான் அடங்கி இருக்கிறது. நம்முடைய லைஃபை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியங்களை நம்மை சரிப்படுத்தி தேவனுக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். வெறுமனே ஆண்டவர் என்ன உயர்த்துவார் உயர்த்துவார் உயர்த்துவார்னு இன்னும் நீ உன்னை சரிப்படுத்தி கொள்ளாம, தேவனுடைய பார்வைக்கு பிரியமா இல்லாம, தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருந்தா ஆண்டவர் உன்னை உயர்த்த முடியாது. ஆகவே இங்க பார்க்கிறோம், ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன பண்ணமா, அடங்கி இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், எளியவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், கர்த்தருடைய கரத்தலுக்கு அடங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். நீங்க இன்னும் வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிக்கலாம். நீதி யாரை உயர்த்துமா, ஜனத்தை உயர்த்தும். ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணுமா, நீதி இருக்கணுமா. என்ன செய்யணுமா, நாம் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் நீங்க வேதத்துல வாசிக்கும் போது மத்தேயு 25:21 சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களை கர்த்தர் அநேகத்தின் பேர்ல என்னவா வைப்பாரா, அதிகாரியாய் வைப்பார். அப்போ நம்ம நீதியுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். ஏன்னா நம்மலாம் யாரு, நீதிமான்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை என்ன பண்ண மாட்டார்களாம், நீட்டார்கள். அப்போ நம்ம கொஞ்சத்துல கர்த்தருக்கு எப்படி இருக்கணுமா, உண்மையா இருக்கணுமா. சோ வேதம் சொல்லுது, உலகத்துல நம்ம உலக பொருள்ல கர்த்தருக்கு உண்மை இல்லாம போயிட்டா நம்ம நம்பி தேவன் மெய்யான பொருளை என்ன பண்ண முடியாதான், கொடுக்க முடியாது. அப்போ கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்துல நாம உண்மையும் நீதியும் உள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அநியாய சம்பாத்தியம் இருக்கக்கூடாது, மற்றவர்களை வஞ்சித்து மற்றவர்களை ஏமாற்றி, ஒருவேளை மற்றவரிடத்துல பொய் சொல்லி நான் மட்டும் உயர்ந்தா போதும், அதனால எப்படி வேணாலும் யார் வேணாலும் போட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லை. நம்ம நீதியின் வழியை பின்பற்ற வேண்டும். சில நேரத்தில் பார்க்குறோம், சில மக்கள் எனக்கு தேவை பணம், நான் பெரிய ஆள் ஆகணும், அதுக்கு எந்த வழியில் வேணாலும் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி போகிற மக்களை நம்ம உலகத்தில் பார்க்குறோம். துன்மார்க்கர்கள் அப்படி தான் இருக்கான். எவன் அழிஞ்சா என்ன, எவன் கெட்டா என்ன, எவன் நஷ்டப்பட்டா என்ன, எவன் எப்படி போனா என்ன, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா வேதம் சொல்லுது, அது அவனுக்கு என்னவா, சாபமாய் மாறிவிடும். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுத்துக்கு என்ன பண்ணாதான், உதவாதான். நிறைய ஒரு வேளை அநியாயமாக போனால் நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் அது ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது, வேஸ்ட். அநியாயத்தின் திரவியங்கள் உனக்கும் உன் சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக என்ன பண்ணாதான், இருக்காதான். ஆனால் கைப்பாடாய் சேர்க்கிறவனும் என்ன பண்ணுவானோ, விருத்தி அடைவான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட என்ன பண்ணாராம், வேதனையை கூட்டார். அதனால நம்ம செய்கிற வியாபாரமாக இருக்கட்டும், நம்ம இருக்கின்ற வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், நம்ம வசிக்கின்ற நம்முடைய வீடாக இருக்கட்டும், நம்முடைய அதாவது தேவனுடைய காரியமாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் தேவனுக்கு முன்பாய் நாம் எப்படி இருக்கணுமா, நீதியாய் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
அந்த நீதி தான் நம்மளை என்ன பண்ணுமா? உயர்த்துமா. நீ ஒருவேளை அதிக வருமானம் இல்லாம போலாம், கொஞ்சம் வருமானம் தான், நீங்க உண்மையா இருங்க, ஆண்டவர் அதையே பல கோடிகளாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அநியாயத்தின் வழியில கோடி ரூபாய் சம்பாரிச்சா கூட கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கலன்னா அது ஒரே ஒரு பைசாவுக்கு கூட என்ன கிடையாது, சமானம் கிடையாது. ஆகவே நம்ம பார்க்கிறோம், நீதி ஜனத்தை என்ன பண்ணுமா? உயர்த்தும். வேதத்துல பார்க்கிறோம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தாராம்? உத்தமனும் நீதிமானுமா இருந்தாராம். அதனாலதான் ஜலப்பிரளயம் வந்து உலகமே மடிந்த போதும் நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் பேழையில வைத்து என்ன பண்ணாரு? காப்பாற்றினார். எல்லாம் செத்துட்டான். உலகத்தில் இருந்த மாம்சமான எல்லாம் அழிந்து போனது, ஒன்னும் தப்பல. பேழைக்குள்ள இருந்ததை மாத்திரம் ஆண்டவர் ஜீவனோட காத்தார். ஏன்? நோவா கர்த்தருக்கு முன்பா எப்படி இருந்தாராம்? நீதி உள்ளவனாய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தானியேலை குறித்து வாசிக்கும் போது தானியேல் சொல்ற ராஜாவிடத்துல, ராஜாவே உமக்கு முன்பாக நான் நீதி கேடே செஞ்சதில்லை, என் தேவனுக்கு முன்பாகவும் நான் நீதி கேடே செஞ்சதில்லை, உமக்கு முன்பாகவும் என் தேவனுக்கு முன்பாகவும் நான் எப்படி இருக்கேன்? நீதி உள்ளவனாயிருக்கிறேன். அதனாலதான் சிங்கத்தால என்ன பண்ண முடியல? சேதப்படுத்த முடியல. ஸோ எத்தனையோ பேர் அவனுக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டு அவனை அழிக்க, அவனை ஒழிக்க, இல்லை அவனுடைய பதவியை பறிக்க, இல்லையா அவனை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ சதி திட்டங்களை தீட்டி தானியேலுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். ஆனால் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யார் இருந்தா? தானியேலை கர்த்தரை உயர்த்தினார். நீங்கள் தானியேலின் புத்தகத்தில் வாசிக்கும் போது ராஜா தானியேலை என்ன பண்ணாராம்? உயர்த்தினார். ஏங்க? அவர் என்ன பண்ணல? நீதி கேடு செய்ததில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிசினஸ்ல உண்மையா இருங்க. ஆமா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த லைஃப்ல நீங்க உண்மையாய் நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணிங்க. ஆமா, ஒருவேளை உண்மையா நடக்கும்போது உடனே ஆசீர்வாதம் வராது. கொஞ்ச காலம் கஷ்டம், நெருக்கம், பாடுகள் வரும். ஆனா நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே, ஏன்னா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நான் நீதியா நடப்பாண்டவரே, ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க நடந்து பாருங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி இந்த பூமியில பாக்கியவானாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. ஆமா, யோவான் ஸ்நானன் வந்து சொல்றாரு, மனம் திரும்ப விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்போ போர் சேவகர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒருவன் மேலும் பொய்யா என்ன பண்ணாதீங்க, குற்றம் சாட்டாதிருங்கள். இல்லை பரிசு. அப்போ அந்த பரிசை மற்ற ஆயக்காரர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணணும்? சொல்றாரு, அநியாயமாக எதையும் என்ன பண்ணாத, வாங்காத, உன் சம்பளமே போதும் என்றே இரு சொல்றார். யாரிடத்துல அநியாயமா எதையும் என்ன பண்ணாத, வாங்காத சொல்றார். மனம் திரும்புங்கள். அதனால நாம நீதி பின்பற்றுகிறவளாய் இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவங்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உயர்த்துவார். பைபிள்ல நிறைய இருக்கு, அந்த நீதியை பத்தி நிறைய எழுதப்பட்டிருக்கு, நமக்கு நேரம் இல்லை. ஆகவே நீதி ஜனத்தை என்ன பண்ணுமா, உயர்த்தும். சங்கீதம் 112:9 வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, சங்கீதம் 112:9 வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. நீதி எது நீதியா? ஏழைகளுக்கு கொடுக்கிறது கூட என்னதான் நீதியா? சொல்றார், வாரி இறைத்தான், யாருக்கு கொடுத்தான்? ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற ஜனங்கள், இந்த மாதிரி ஜனங்கள் மேல நமக்கெல்லாம் என்ன இருக்கணுமா, ஒரு இரக்கம் இருக்க வேண்டும். ஆமா, நம்ம எப்பவுமே அதாவது கொடுக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இங்க சொல்றாரு, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கே கொடுத்தான். நீங்க என்ன பாருங்க, கொடுக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். அதனால
அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், நம்முடைய வருமானத்தில் கர்த்தருக்கு எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதே போல் ஒரு பகுதியை யாருக்கு கொடுக்கணுமா? ஏழைகளுக்கும் கொடுக்கணும். உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, எச்ச கையால் கூட என்ன ஓட்ட மாட்டான்? காக்கா ஓட்ட மாட்டான். அப்படி இருக்கக்கூடாது. அந்த கொடுக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன பண்ணீங்க? போஜனம் கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு என்ன பண்ணீங்க? வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை விசாரிக்க என்ன பண்ணீங்க? வந்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்ன பண்ணீங்க? பார்க்க வந்தீங்க. பாருங்க, அந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக என்ன செய்யுமா? மேன்மை பாராட்டும். அந்த இரக்க குணம் நமக்கு வேணும். நம்ம கொடுத்து பழகணும். நிறைய இருந்து கொடுக்கறது இல்லைங்க, நம்ம இல்லாத சூழ்நிலையிலிருந்து நம்ம கொடுக்கிற பாருங்க, அது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கு என்ன வருமா? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுவும் வேதம் சொல்லுது, விசேஷமாய் தேவனுடைய வீட்டாருக்கு நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதுலயும் சொல்றாரு, விசேஷமா யாருக்கு நன்மை செய்யணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஏன்னா இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை என்ன பண்ணீங்க? எனக்கே செஞ்சீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதனால உங்க வருமானத்துல ஏழைகளுக்குன்னு நீங்க என்ன பண்ணணுமா? ஒரு பகுதியை கொடுக்கணுமா? அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்கள், அந்த மாதிரி திக்கற்ற மக்கள், அந்த மாதிரி கைவிடப்பட்டிருக்கிற மக்கள், அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டுமா? அது ஒரு பெரிய பாக்கியமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இங்க சொல்றார், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அதனால நாம நல்ல ட்ரெஸ் போட்டு இருக்கோம், ட்ரெஸ் இல்லாத கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டு இருக்க ஒரு மனுஷனை பார்க்குறோன்னா உடனே நம்ம என்ன பண்ணலாம்? அவனுக்கே உதவி செய்யலாமே. நம்ம நல்லா சாப்பிட்றோம், அவனுக்கு ஒருவேளை கூட சாப்பாடு இல்லை. அப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று அவர்களுக்கு நம்ம கொடுக்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்க சொல்றாரு, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்தது அவர் என்ன பண்ணுவாராம்? திரும்ப கொடுப்பார். எப்பவுமே ஆண்டவர் அந்த ஏழைகள் மேல, எளியவர்கள் மேல, திக்கற்றவங்க மேல தேவன் மிகவும் கரிசனையுள்ள தேவன். ஆகவே தான் இங்க சொல்றார். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த நாள்ல பார்த்தோம், ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். நம்மளை உயர்த்துறதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அது வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ள நம்ம என்ன பண்ணமா? அடங்கி இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம், நம்மை கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணமா? தாழ்த்த வேண்டும். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம், நாம அதாவது உண்மையுள்ளவர்களாய், நீதி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, நம்ம கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்கள் மாமியாருக்கு கூட கொடுக்க மாட்டாங்க, சில ஆட்கள் பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, சில ஆட்கள் மருமகளுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்? சில ஆட்கள் கணவனுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆமா, பாருங்க, சில ஆட்கள் மனைவிக்கு கொடுக்க மாட்டாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்காங்க அந்த மாதிரி. அதெல்லாம் என்ன கேட்டா துன்மார்க்கர்கள். என்ன பண்ணும்? நமக்கு இருக்கோ இல்லையோ, நம்ம சார்ந்து இருக்கிறவங்க, நம்மோடு இருக்கிறவங்க உதவும்படி தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம்? வைத்திருக்கிறார். அப்பதான் தேவன் நம்மளை என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். நீங்க பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டவர் அதுக்குரிய வசனங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். அதனால எப்போதும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்குன்னா, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? செய்து கொண்டே இருக்கணுமா? ஒருவேளை பணமாக தான் கொடுக்கணும் இல்லை, ஒருவேளை நம்ம ஆலோசனை கொடுக்கலாம், ஒருவேளை ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு நம்ம சரியான வழிகாட்டலாம். எந்த விதத்துல நன்மை செய்ய நமக்கு ஆண்டவர் திராணி கொடுத்திருக்கிறாரோ அந்த விதத்துல நான் நன்மை செய்ய என்ன பண்ணக்கூடாதான்? மறந்துடவே கூடாதான். வேதம் சொல்லுது, யூதரிலும் கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மேன்மையும் கனமும் உண்டாகும். ஆண்டவர் உங்களை உயர்த்தணும், உங்களை மேன்மையா வைக்கணும்னா நீங்க எப்போதும் அந்த கொடுக்கிற குணத்தை என்ன பண்ணுங்க? வளர்த்து கொள்ளுங்கள். கொடுக்கிறவளா என்ன பண்ணுங்க? மாறுங்கள். அல்லேலூயா.
சிலருக்கு கொடுங்கனாலே ரொம்ப व्यसனமாயிடும். சிலருக்கு வாங்கி தான் பழக்கம். கொடுத்து என்ன கிடையாதுங்க, பழக்கமே கிடையாது. அப்படின்னா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஏன்னா நீ எந்த அளவு வாரி இறைக்கிறியோ அந்த அளவு கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். நீங்க உலகத்துல கூட பாருங்க, அந்த மாதிரி கொடுக்கிற மக்கள் பொருளாதாரத்தில் என்ன செய்றாங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இல்லையா? ஆகவே நம்ம பார்க்குறோம், வாரி இறைக்கிறவளாய் இல்லை, நம்ம உண்மை உள்ளவர்களாய், நம்ம நீதி செய்கிறவளாய், அது மாத்திரம் இல்லை, நம்ம கேட்டது போல அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறவளாய், நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்போமானால், நம்ம எளியவர்களாய் இருந்தாலும், நம்ம சிறுமையானவர்களாய் இருந்தாலும், ஒருவேளை புழுதியில் இருந்தாலும், குப்பையில் இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, நம்ம மகிமையுள்ள சிங்காசனத்துல ஒரு நாள் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரா, அமர பண்ணுவார். புழுதியில் இருந்த நம்மளை, குப்பையில் இருந்த நம்மளை கர்த்தர் எங்க உட்கார வைப்பாரா, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் கர்த்தர் நம்ம அமர பண்ணுவார். அல்லேலூயா.